ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி டே 20ல் டே 19 வரைக்கும் நாம் என்னென்ன படித்தோமோ எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ண போகிறோங்க. ஏன் அப்படின்னா, டெய்லியும் புதுசாக டாபிக் எடுத்து லோட் பண்ணிகிட்டே இருந்தால் பத்தாது, திரும்பவும் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். என்னென்ன படித்தோம், என்னென்ன டாபிக் இருக்குது, என்னென்ன ஃபார்மெட் இருக்குது, அது எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரு ரிவைஸ் பண்ணால் தான் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும். அதை வந்து எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் என்னென்ன படித்தோமோ எல்லாத்தையுமே கடன் என்ன பண்ண போகிறோம், நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். நான் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், போர்டில் எழுதி வச்சுட்டு உங்கள்கிட்ட கேட்போம். நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணணும், நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணும்போதே நீங்களும் என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் இது வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாத்துலேயுமே நீங்கள் கிளியராக இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். சரிங்களா? இப்போவே என்ன பண்ணுங்கள், டக்குன்னு நோட்டு பேனாவை எடுத்து வச்சு ரெடி ஆகுங்க. நம்ம என்ன பண்ணிடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட் இப்போ ஒரு பேராகிராஃப் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோமோ அதை பேஸ் பண்ணி தான் பேராகிராஃப் இருக்குது. ஒவ்வொரு சென்டென்ஸ் சொல்லி அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஆனால் அந்த எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு நம்ம வரும்பொழுது ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். அதனால் இந்த மெத்தடாலஜி படி போயிட்டோம் அப்படின்னா இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரைட்டு. எதுவுமே புதுசு கிடையாதுங்க. எல்லாமே டீச் பண்ணல இருந்தது தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். இந்த பேராகிராஃப் அப்படி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ரைட், வாங்க பார்ப்போம். எங்கள் குழு ஒரு பெரிய திட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருகிறோம். ஃபஸ்ட் இதை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வரலாம். பாருங்கள், எங்கள் குழு ஒரு பெரிய திட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட் எடுத்ததுமே நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒவ்வொரு சென்டென்ஸோட ஃபுல் ஸ்டாப்புக்கு முன்னாடி இருக்கிற அந்த வேர்பை பார்க்கணும். வேலை செய்து கொண்டிருக்கிறது ப்ரெசென்ட்ல அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுங்கள். எங்கள் குழு ஒரு பெரிய திட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஓகே, ஆர் டீம் இஸ் ஒர்க்கிங் ஒரு பெரிய திட்டம் அப்படின்னா ஆன் அ big project. full stop. பாருங்க, our team is working on a big project. முடிஞ்சது. is workingனா வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருகிறோம். ஓகே, பாருங்க, in that we are making good progress. நல்ல முன்னேற்றம்னா progress அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்க, in that we are making good progress. அந்த செட் இப்போ முடிஞ்சது. அடுத்து பாருங்க, ஒரு மாதத்திற்கு முன்பு நாங்கள் இதை தொடங்கியதிலிருந்து நாங்கள் மிகவும் கவனம் செலுத்தி வருகிறோம். நல்லா கவனிக்கணுங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை நாங்கள் தொடங்கினதுலேருந்து நாங்கள் நல்ல இதில் கவனம் செலுத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். ஒரு மாதத்திற்கு முன்பு நாங்கள் இதை தொடங்கியதிலிருந்து, அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த டைம்லேருந்து அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்குது. பாருங்கள், ஒரு ரூட் வேர்டு கொடுக்குதா. அப்போ நீங்கள் ஃப்ரம் அப்படிங்கிற வார்த்தை போட்டாலும் இருந்து அப்படிங்கிற அர்த்தம் வரும். இன்னொரு வார்த்தை இருக்குது, ஆனால் ஃப்ரம்மு போட்டு நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு வார்த்தை இதுக்கு நம்ம படித்து வச்சுருக்கோம், அதுதான் சின்ஸை டைம் கூட யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று ரீசன் அண்ட் காசுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு முன்பு நாங்கள் தொடங்கியதிலிருந்து, அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து அப்படின்னு வருது. அப்போ சின்ஸை போட்டு எழுதுனா வேலை முடிஞ்சுது. ஓகே, ஞாபகம் வருதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக எழுதலாமா? பாருங்கள், சின்ஸ் வி ஸ்டார்டட். ஏன் அப்படின்னா சின்ஸு கூட நம்ம என்ன பண்ணணும், V2ல தான் எழுதணும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நல்லா கிளியராகவே. ஓகே, சின்ஸ் வி ஸ்டார்டட் ஒரு மாதத்திற்கு முன்பு. ஓகே, சின்ஸ் வி ஸ்டார்டட் a month ago. ஓகே, a monthனா ஒரு மாதம் அர்த்தம். ஓகே, a month ago, கமா, நாங்கள் மிகவும் கவனம் செலுத்தி வருகிறோம். இந்த இடத்துல நீங்கள் சின்ஸை வந்து அந்த டைமில் இருந்துன்னு சொல்கிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பக்கம் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி தாகணும். நம்ம யூஸ் பண்ணலாம். நாம் ரொம்ப கவனம் செலுத்தி கொண்டு வருகிறோம். ஓகேங்களா? அப்போது we have been focusing அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஃபோக்கஸிங்னு சொல்லலாம், இல்லாட்டி இப்படி கூட நீங்கள் சொல்லலாம், we have been
வெரி ஃபோக்கஸ்ட். ஃபோக்கஸ்ட் இப்படின்னு சொல்லலாம். ஓகே, வி ஹேவ் பீன் ஃபோக்கஸிங் ஆன் திஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி வி ஹேவ் பீன் வெரி ஃபோக்கஸ்டு. ரெண்டில் எது சொன்னாலும் கரெக்டு தான், தப்பு இல்லை. சரிங்களா? பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், சின்ஸ் எப்படி இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கூட சேர்ந்து வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரைட்? அடுத்து பாருங்கள், நாங்கள் சில சவால்களை சந்தித்தாலும் அவற்றை சமாளிக்க முடிந்தது. பாருங்க, சில சவால்களை சந்தித்தாலும், அதை செய்தாலும், போனாலும், வந்தாலும். என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் வருது? ட்ரை பண்ணுங்க, எதில் வருது? வெரி குட். பாருங்க, தோ, கரெக்டா? தோ வி ஃபேஸ்ட் some challenges. Okay, though we faced some challenges, நாங்கள் சில சவால்களை சந்தித்தாலும் அவற்றை எங்களால் சமாளிக்க முடிந்தது. ஓகே, கொஞ்சம் ஃபுல்லாக மீனிங் வர மாதிரி சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? நான் வந்து நிறைய எழுதக்கூடாதுன்னு சொல்லி ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், கொஞ்சம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியே படிச்சுக்கலாம். அவற்றை எங்களால் சமாளிக்க முடிந்தது, ஒரு வேலை எங்களால் செய்ய முடிந்தது அப்படின்னு பாஸ்டில் இருக்க ஒரு சம்பவத்தை சொல்கிறோம்னா 2 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம வச்சுருக்கோம். ஒன்று ஏபிள் டு அப்படிங்கிற சென்டென்ஸ் போட்டும் சொல்லலாம், குட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டும் சொல்லலாம். நான் இங்கே ஏபிள் டு போட்டு எழுதுறேன். சரிங்களா? தோ வி ஃபேஸ்டு சம் சேலஞ்சஸ், we were able to சமாளிக்க முடிந்தது, we were able to manage. ஓகே, manage them. தெம் ஏன் போடுறோம்? ஏன்னா இங்கே சேலஞ்சஸ்ன்னு இருக்குது. சேலஞ்சஸ் வந்து ப்ளூரல், அதனால் மேனேஜ் தெம் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். மேனேஜ் இட்டுன்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து சிங்குலராக இருந்திருக்கணும். மேனேஜ் இட்டுனா சவாலை அப்படின்னு ஆயிரும், மேனேஜ் தெம் அப்படின்னா சவால்களை அப்படின்னு ஆயிரும். பாருங்க, we were able to manage them. though we faced some challenges, we were able to manage them. அடுத்து பாருங்க, நாங்கள் இன்னும் அதை சீக்கிரத்திலேயே முடிச்சிருக்கலாம், ஆனால் எல்லாமே சரியாக இருக்கணும்னு நாங்கள் விரும்பினோம். கரெக்டாக கண்டுபிடிக்கணும். எப்படி? நாங்கள் நினச்சிருந்தா அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிருக்கலாம், சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம், ஆனால் முடிக்கலை. ஏன் அப்படின்னா நாங்கள் அது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். எழுதலாங்களா? வாங்க, நாங்கள் இன்னும் அதை சீக்கிரத்திலே முடித்திருக்கலாம். ஓகே, வி குட் ஹேவ். வெரி குட், வெரி குட். பரவாயில்லையே, எனக்கு முன்னாடி நீங்கள் எழுதிட்டு வரீங்க நோட் புக்கில், சூப்பர். இன்கேஸ் உங்களால் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் போட முடியல அப்படின்னா மெயில் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். நோ இஷ்யூஸ். ஓகே, மெயில் பண்ணுங்கள். வாங்க, வி குட் ஹேவ் முடித்திருக்கலாம், வி குட் ஹேவ் ஃபினிஷ்ட் இட், வி குட் ஹேவ் ஃபினிஷ்ட் இட் சூனர். விரைவில்னா சூனர். ஓகே, பாருங்கள், வி குட் ஹேவ் ஃபினிஷ்ட் இட் சூனர். நாங்கள் அதை கொஞ்சம் சீக்கிரத்தில் முடிச்சிருக்கலாம், ஆனால் பட் என்ன பண்ணோமாமா, எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம், நம்ம விரும்பணும். எழுதிடலாங்களா? பாருங்க, பட் வி வாண்டட் எவ்ரிதிங். ஓகே, வி வாண்டட் எவ்ரிதிங் டு பி பர்ஃபெக்ட். அவ்வளோதான். டு பி பர்ஃபெக்ட்னா என்ன? டு பி பர்ஃபெக்ட்னா இந்த இடத்துல டு பிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் வருது. அப்படின்னா அப்படி ஆக வேண்டும் என்று, அப்படி இருக்க வேண்டும் என்று அப்படிங்கிற அர்த்தம். பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். எப்படியாமா? வி வாண்டட் எவ்ரிதிங். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். முடிஞ்சு போச்சு. அதான் அங்கேயே தமிழில் இருக்குது பாருங்கள். ஆனால் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். முடிஞ்சது. அடுத்து பாருங்கள், எங்கள் குழுவில் அமைதியான உறுப்பினர் கூட சிறந்த யோசனைகளை வழங்கினார். சிம்பிள் பாஸ்டில் இருக்குது, அமைதியான உறுப்பினர். ஓகே, ரொம்ப சிம்பிள். எங்கள் குழுவில் அமைதியான உறுப்பினர் கூட. ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம பார்க்கணும். கூட அப்படின்னா இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் நீங்கள் ஈவன்ங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும். அதுதான் இங்கே இருக்கிறதுலையே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரூட் வேர்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த வார்த்தையை நாம் இப்போ எழுத போகிற சென்டென்ஸில் இணைச்சிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், எங்கள் குழுவில் அமைதியான உறுப்பினர் கூட சிறந்த யோசனைகளை வழங்கினார். ஓகே, ஈவன் அப்படிங்கிற வேர்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஈவன் த குவைட்டஸ்ட், அமைதியான. பாருங்கள், குவைட்டஸ்ட். ஓகே, மெம்பர் ஆஃப் ஆர் டீம். ஓகே, ஆஃபர்ட்
கருத்துக்களை யோசனைகளை விளையினால். ஓகே, ஆஃபர்ட் கிரேட் ஐடியாஸ். கிரேட் ஐடியாஸ் பாருங்க. ஈவன் த குவைட்டஸ்ட் மெம்பர் ஆஃப் அவர் டீம் ஆஃபர்ட் கிரேட் ஐடியாஸ். புரியுதுங்களா? குவைட்டஸ்ட் மெம்பர் கூட என்ன பண்ணாங்களாம்மா, ஒரு சூப்பரான ஐடியாஸை வழங்கினார். இந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ணிட்டோம், நாங்கள் சக்ஸஸ் ஆகிட்டோம், அந்த சக்ஸஸை நாங்கள் கொண்டாடி இருக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், இப்போ நினைக்கிறேன். அப்போது சக்ஸஸை வந்து என்ன பண்ணல, கொண்டாடலை அப்படின்னு அர்த்தம். ஆனால் கொண்டாடி இருக்கணும் அப்படிங்கிற டோனில் சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஐ திங்க், இப்போ நினைக்கிறேன் தானே, ஐ திங்க் வி ஷுட் ஹேவ், பாருங்க, வி ஷுட் ஹேவ் செலிப்ரேட்டட் திஸ் சக்ஸஸ். செலிப்ரேட்டட் திஸ் சக்ஸஸ், அவ்வளோதான். பாருங்க, I think we should have celebrated this success. I think we should have celebrated this success. நான் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன், நாங்கள் இந்த வெற்றியை கொண்டாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, போர்டில் மேலே பாதி தமிழ் தெரியாது, இதுக்கப்புறம் வந்து அந்த பிக்சர் மட்டும் ஓடும், அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதில் இருக்க எல்லா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருமே உங்களுக்கு அத்துபடி ஆல்ரெடி தெரியும். ஆனால் எப்படி கொண்டு வந்திருக்குன்னு பாருங்கள், இதுதான் ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ்னு சொல்கிறது. புரியுதுங்களா? தியரி இங்கிலீஷெல்லாம் இது வரைக்கும் நம்ம படிச்சாச்சு, அதெல்லாத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான இங்கிலீஷ் வரும். பாருங்கள், இங்கிலீஷில் இருக்கிறது மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? என் கூட சேர்ந்து அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். Our team is working on a big project. In that, we are making good progress. Since we started a month ago, we have been very focused. Though we faced some challenges, many challenges, இது வேணா நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, though we faced many challenges, we were able to manage them. We could have finished it sooner, but we wanted everything to be perfect. Even the quietest member of our team offered great ideas. Okay, I think we should have celebrated this success. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாமே உங்களுக்கு தெரியுதே. நான் இப்போ நடத்துனதில் ஏதாவது தெரியாத சென்டென்ஸ் ஒன்று இருக்கா? யோசிச்சிருப்பீங்க, அந்த யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்திருக்கும். ஆனால் நடத்தாத ஒன்றுமே இங்கே இல்லை. அப்போன்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸையுமே எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் உங்களால் பேச முடியும்னு அர்த்தம். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த பேராகிராஃப் பார்க்கலாம். இப்போ அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். அது ஒரு ஆச்சரியமான செய்தி என்பதால் நான் வேகமாக பெட்டிக்குள் பொருட்களை வைக்க வேண்டி இருந்தது. சிம்பிள். அது ஒரு ஆச்சரியமான செய்தி என்பதால், ஓகே, அப்படிங்கிறதுனால, அதனால் அப்படிங்கிற டோனில் தான் வருது. ஓகே, நான் வேகமாக பெட்டிக்குள் பொருட்களை வைக்க வேண்டியிருந்தது. ஃபஸ்ட்டு பாருங்கள், அது ஒரு ஆச்சரியமான செய்தி என்பதால் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் சின்ஸ், அவ்வளோதான். சின்ஸ், அது ஒரு ஆச்சரியமான செய்தி என்பதாலுக்கு நம்ம சின்ஸ் போட்டாச்சு. அது ஒரு ஆச்சரியமான செய்தி. ஓகே, நான் வேகமாக பெட்டிக்குள் பொருட்களை வைக்க வேண்டி இருந்தது. அப்போ இது பாஸ்டில் இருக்குங்க. அப்போ இங்கே நீங்கள் பாஸ்ட் தான் போடணும். ஓகே, அது ஒரு ஆச்சரியமான செய்தி. சின்ஸ் இட் வாஸ் அ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாலே போதும், அர்த்தம் வந்துடும். பாருங்கள், சின்ஸ் இட் வாஸ் அ சர்ப்ரைஸ், அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்ததால் நான் வேகமாக பெட்டிக்குள் பொருட்களை வைக்க வேண்டி இருந்தது. ஐ, அந்த வேலையை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னா ஐ ஹேட் டு அப்படிங்கிற வார்த்தை போடணும். நம்ம படித்தது தான். ஓகே, ஐ ஹேட் டு பேக் மை திங்ஸ். ஓகே, மை திங்ஸ் எதில்? பாக்ஸில் தானே. அப்போது இந்த பாக்ஸ் விரைவாக, அப்போ குவிக்லி முடிஞ்சு போச்சு. பாருங்கள், I had to pack my things in the box quickly. ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸ் முடிஞ்சுது, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம், நம்ம டீகோட் பண்ணிகிட்டே வரலாம். நான் மிகவும் உற்சாகமாக இருந்ததால் என்னுடைய பர்பஸை கூட மறந்து விட்டேன். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுனால டூத் பேஸ்ட்டை கூட என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன். அப்போ நல்லா கவனிக்கணும். அப்படி இருந்ததால், இருந்தாலும் கிடையாது, அப்படி இருந்ததுனால, அங்கேயும் மறுபடியும் சின்ஸ் தான். ஆனால் இப்போ சின்ஸ் போட வேண்டாம், அதுக்கு பதிலாக இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குல்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? வாங்க. As I was so excited. Come on. I was so excited. நான் ரொம்ப உற்சாகமாக இருந்தேன். ஓகே, I was so excited. நான் ரொம்ப உற்சாகமாக இருந்தேன். நான் ரொம்ப உற்சாகமாக இருந்ததால் as போட்டாச்சு. ஓகே,
என்னுடைய பர்பஸை கூட மறந்து விட்டேன். ஓகே, ஐ ஈவன் ஃபர்காட், வீக் டு மறந்து விட்டேன். ஓகே, ஐ ஈவன் ஃபர்காட் மை டூத் பேஸ்ட். அவ்வளோதான், டூத் பேஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஆஸ் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் ஐ ஈவன் ஃபர்காட் மை டூத் பேஸ்ட். சிம்பிள். நான் என்னுடைய பையை ஒரு முறை சரி பார்த்திருக்க வேண்டும். நான் என்ன பண்ணியிருக்கணும், என் பேகை ஒரு டைம் செக் பண்ணியிருக்கணும். ஒரு டைம் இல்லை, இன்னொரு டைம் செக் பண்ணியிருக்கணும்னு சொல்லலாம். நான் என்னோடய பேகை இன்னொரு டைம் செக் பண்ணியிருக்கணும், ஆனால் செக் பண்ணலை. டோன்லேயே தெரியுதா? ரொம்ப சிம்பிள். ஐ ஷுட் ஹேவ். அவ்வளோதாங்க, பிடிச்சிட்டிங்க நீங்கள் பாயிண்ட்டை. ஐ ஷுட் ஹேவ் செக்டு மை பேக். I should have checked my bag. Okay, one more time. Okay, one more time. ஒரு முறை கூட, இன்னொரு முறை கூட. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஐ ஷுட் ஹேவ் செக்டு, V3 வந்துருச்சா? இப்படி தான் நீங்கள் ஹேவ் ஃபேமிலியில் யூஸ் பண்ணணும். பாருங்கள் எப்படி சிம்பிளாக வருது அப்படின்ட்டு. ஐ ஷுட் ஹேவ் செக்டு மை பேக் ஒன் மோர் டைம். நான் சரி பார்த்திருக்க வேண்டும். இருந்தாலும் பயணம் அற்புதமாக இருந்தது. இங்கே பாருங்கள், இருந்தாலும் தனித்து வருதா? இருந்தாலும்ங்கிற வார்த்தை தனித்து வந்தால் என்ன யூஸ் பண்ணுவோம்? கிரேட்டுங்க, கிரேட், சூப்பர். நெவர்தலெஸ் பயணம் அற்புதமாக இருந்தது. ஓகே, த ட்ராவல் வாஸ் வண்டர்ஃபுல். ஓகே, த ட்ராவல் வாஸ் அமேசிங். இது வேணால் நீங்கள் சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே, இருந்தாலும் பயணம் அற்புதமாக இருந்தது. சூரியன் பிரகாசித்து கொண்டிருந்தது மற்றும் நாங்கள் பொழுதை நன்கு கழித்து கொண்டு இருந்தோம். சூரியன் பிரகாசமாக இருந்தது, அப்போ ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சாமா. ஓகே, த சன் வாஸ் ஷைனிங். அவ்வளோதான், த சன் வாஸ் ஷைனிங் அண்ட் we were having great time. பொழுதை கழித்து கொண்டிருந்தோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? we spent time இல்லாட்டி we were spending time இந்த மாதிரி சொல்லுவோம். நீங்கள் இப்படி கூட சொல்லலாம். பாருங்கள், the sun was shining and we were having great time. the sun was shining and we were having great time. பொழுதை கழித்து கொண்டிருந்தோம். நான் இதை போன்ற பயணங்களை அடிக்கடி ஒருவேளை மேற்கொள்ளலாம். ஒருவேளை இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா, மறுபடியும் இந்த மாதிரி ட்ராவலில் அதிகமாக போகலாம். ஓகே, ஐ மைட் இல்லாட்டி மே அப்படின்னு கூட சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஓகே, இது எல்லாமே நம்ம பாஸ்டில் நடந்ததை வச்சு பேசுகிறதுனால மைட்டுங்கிற வார்த்தையை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, ஐ மைட் மேற்கொள்ளலாம்னா அண்டர்டேக்னுங்கிற வார்த்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அண்டர்டேக்கர் அப்படின்னா எல்லாத்தையுமே அவர் மேற்கொள்ளுவார். அதான் அண்டர்டேக்கர் பேர் அப்படி வச்சுருக்குறாங்க. அண்டர்டேக்கர்னு என்னது? எல்லாத்தையும் மேற்கொள்ளுவார், எல்லாத்தையும் ஜெயிப்பார்னு அர்த்தம். அப்போ அண்டர்டேக்னா மேற்கொள்ளுதல். ஓகே, பாருங்கள், ஐ மைட் அண்டர்டேக் சச். ஓகே, சச் ட்ரிப்ஸ், இந்த மாதிரி இருக்கிற ட்ரிப்ஸை அடிக்கடி தானே மேற்கொள்ளணும். அப்போது ஆஃபன். பாருங்கள், ஐ மைட் அண்டர்டேக் சச் ட்ரிப்ஸ் ஆஃபன். இந்த மாதிரி இருக்கிற ட்ரிப்ஸை அடிக்கடி நான் மேற்கொள்வதாக இருக்கலாம். ஒரு வேளை, அதுக்கு தான் நம்ம மைட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், சோர்வாக இருந்தாலும் அடுத்த பயணத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறேன். யார்? நான். ஓகே, அடுத்த பயணத்தை பற்றி நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். ஓகே, சோர்வாக இருந்தாலும், சோர்வு கடைசி கிளாஸில் சொல்லிக் கொடுத்த டாபிக் தான். ரொம்ப சிம்பிள். இன்ஸ்பைட் ஆஃப் ஃபீலிங் டயர்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு பாருங்கள். இன்ஸ்பைட் ஆஃப் இருந்தாலும்னா இங்கே இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இருந்தாலும்க்கு நெவர்தலெஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா எப்படி எப்படி மாறுதுன்னு? இந்த தெளிவு இருக்கணும். ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப் ஃபீலிங் டயர்ட், அடுத்த பயணத்தை பற்றி நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் திங்கிங் அபவுட் நெக்ஸ்ட் ட்ரிப். அப்புறம் கடைசி ஒரு ஃபுல் ஸ்டாப். முடிஞ்சு போச்சு. சிம்பிள். பாருங்கள், அந்த ஃபுல் சென்டென்ஸுமே பார்த்துட்டு, ஃபுல் பேராகிராஃபை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதை மறைச்சிட்டு நீங்கள் ஒரு டைம் சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன சென்டென்சஸ் இருக்குங்கிறத ரீசெக் பண்ணுங்கள். புரியுதுங்களா? வாங்க. சின்ஸ் இட் வாஸ் அ சர்ப்ரைஸ் ஐ ஹேட் டு பேக் மை திங்ஸ் இன் த பாக்ஸ் குவிக்லி.
As I was so excited, I even forgot my toothpaste. Okay? I should have checked my bag once again or else one more time. Nevertheless, the travel was amazing. The travel was wonderful. The sun was shining and we were having a great time. I might undertake such trips often. In spite of feeling tired, I am thinking about my next trip. Simple. Easy, friends. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் இவ்வளோ ஈஸியாக அப்படின்ட்டு. ரைட்? இப்போ கடைசியாக இன்னும் ஒரே ஒரு பேராகிராஃப் பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு பேராகிராஃப் பாருங்கள். எங்கள் புதிய சக ஊழியர் மிகவும் கடினமாக உழைக்கிறார். அவர் மிகவும் விரைவாக கற்றுக்கொள்பவராக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள். மேலே இருக்க அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் விட்டுருங்க. ரெண்டாவது பாருங்கள். அவர் மிகவும் விரைவாக கற்றுக்கொள்பவராக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்குள்ளே வரக்கூடிய ஒரு முழு வாக்கியம் எதுனா நான் நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பிரித்து வச்சாதான் ஃபஸ்ட்டில் எதை போடலாம், செகண்டில் எதை போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். எங்கள் புதிய சக ஊழியர் யார், கலீகு, மிகவும் கடினமாக உழைக்கிறார். எழுதலாங்களா? ஆர் நியூ colleague, ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, colleague. ஓகே, our new colleague is really working hard. really working hard. பாருங்க, உழைக்கிறார், உழைத்து கொண்டிருக்கிறார், எது சொன்னாலும் கரெக்டு தான். அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எழுதினாலும் மீனிங் கரெக்ட். ஓகே, பாருங்க, எங்கள் புதிய சக ஊழியர் மிகவும் கடினமாக உழைக்கிறார். our new colleague is really working hard. அவர் மிகவும் விரைவாக கற்றுக்கொள்பவராக இருக்க வேண்டும். எல்லாத்தையுமே சீக்கிரமாக கற்றுக்குவார். அப்போ யார், ஃபாஸ்ட் லேர்னர். சரிங்களா? எழுதலாமா? கமா அண்ட் அவர் மிகவும் விரைவாக கற்றுக்கொள்பவராக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ரெண்டு ஒரே சென்டென்ஸாக ஒரே இன்ஃபர்மேஷனையே தொடர்ந்து பேசுகிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அண்டுங்கிற வார்த்தை போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவர் மிகவும் விரைவாக கற்றுக்கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். அப்போது ஐ திங்க் போடணும். சரிங்களா? ஐ திங்க், அதுக்கப்புறம் மீதி இருக்கு எழுதிக்கலாம். ஓகே, ஐ திங்க் அவர் அப்படித்தான் இருக்க வேண்டும். கன்ஃபார்மாக சொல்கிறோம், அவர் அப்படி தான் இருக்கணும். அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் மாடல்ஸில், he must be a very fast learner. அவ்வளோதாங்க. ஓகே, and I think he must be a very fast learner. I think he must be a fast learner. வெரின்னு கூட தேவையில்லை, ஃபாஸ்ட் லேர்னர் சொன்னாலே அர்த்தம் வந்துடும். ஆனால் மஸ்ட் பீங்கிற வார்த்தையை விட்டுறாதீங்க. ரைட்? அடுத்து பாருங்கள். அவர் எங்களுடன் சேர்ந்து 2 வாரங்கள் மட்டுமே ஆகியுள்ள நிலையில். 2 வாரம் தான் ஆச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகே, அவர் எங்கள் கூட சேர்ந்து 2 வாரம் தான் ஆன நிலையில் அவர் ஏற்கனவே பல திட்டங்களை முடித்து விட்டார். அப்போ இந்த மாதிரி சென்டென்சஸில் அப்படி மாதிரி இருக்கிற நிலையில், அப்படி இருக்கிற சிச்சுவேஷனால், அந்த காரணத்தினால அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொண்டு வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தமிழில் என்னென்ன சென்டென்ஸ் கொடுத்துருந்தாலும் அது இங்கிலீஷில் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். முக்காவாசி தப்பை நம்ம தவிர்த்துடலாம். ஆகியுள்ள நிலையில் அப்படின்னாலும் அப்படி இருக்கிறதுனால தான் அர்த்தம். சரிங்களா? பாருங்கள், அவர் எங்களுடன் சேர்ந்து 2 வாரங்கள் மட்டுமே ஆகியுள்ள நிலையில். since he joined us just 2 weeks ago. ஏன்னா சின்ஸ்னா நம்ம கம்மா போட்டு இன்னொரு சென்டென்ஸ் எழுதணும். சின்ஸ் கூட ஒரு மெயின் கிளாஸ் வரணும். பாருங்கள், சின்ஸ் வந்துருச்சு, அதற்கடுத்து ஒரு மெயின் கிளாஸ் வந்துருச்சு, இதற்கடுத்து இன்னொரு மெயின் கிளாஸ் எழுதணும். Since he joined us just 2 weeks ago. Since he joined us just 2 weeks ago. அவர் ஏற்கனவே பல திட்டங்களை முடித்து விட்டார், கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஓகே, he has already, ஏன் ஹேஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், முடிச்சிட்டார். இங்கே பாருங்கள், முடிச்சிட்டார், முடித்து விட்டார் அப்படின்னாலே ஹேஸ் வந்துடணும்ல, அதனால தான் எழுதியிருக்கோம். ஓகே, he has already completed several projects. Okay, he has already completed several projects. சேர்த்து படிங்க. Since he has joined us 2 weeks ago, he has already completed several projects. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். he has already completed, அதாவது இங்கே வரக்கூடிய மெயின் கிளாஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து
இங்கே நம்ம சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம்னா அந்த டைமில் இருந்து, அவர் ஆரம்பித்த டைமில் இருந்து அப்படிங்கிற அர்த்தம் வரும்னு நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அதை நீங்கள் அப்படிங்க போட்டாலும் என்ன ஆயிரும்? மீனிங் வந்துடும். பாருங்கள், அவர் எங்களுடன் சேர்ந்து 2 வாரங்கள் மட்டுமே ஆகியுள்ள நிலையில். எப்படி சொல்லலாம்? அவர் சேர்ந்த 2 வாரத்திலிருந்து அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கிட்டாலும் வந்துடும். பாருங்கள், எப்படி சொன்னாலும் சின்ஸ் அங்கே வருது. சேர்ந்த 2 வாரத்துலேருந்து என்ன பண்ணிட்டாரு? ஐயோ, எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாரு. மீனிங் வருதா? சிம்பிளுங்க, ரைட்? அடுத்து பாருங்கள், ஒருவேளை அவருக்கு நிறைய முன் அனுபவம் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் நம்ப முடியாத அளவிற்கு கவனம் செலுத்துபவராகவும் இருக்கிறார். அவருக்கு முன்னாடி எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஆனால் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், he might have இருந்திருக்கலாம் தானே சொல்கிறோம். ஓகே, he might have நிறைய முன் அனுபவங்களா? he might have a lot of prior experience. Okay, he might have a lot of prior experience, but இருந்திருக்கலாம், ஆனால் அவர் நம்ப முடியாத அளவிற்கு கவனம் செலுத்துவராகவும் இருக்கிறார். but he is incredibly focused. he is incredibly focused. நம்பவே முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாதா? இன்க்ரெடிபிள்னா நம்பவே முடியாத அளவுக்கு கவனம் செலுத்துவோராக இருக்கிறார். பாருங்கள், he is focused. அப்போது பி வெப்பை போட்டு சொன்னோம்னா அவர் அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார்னு சொல்லுவோமா? அதை தான் நம்ம சிம்பிளாக சொல்லியாச்சு. பட் he is incredibly focused. அதனால் அவர் நம்ப முடியாத அளவிற்கு கவனம் செலுத்துவராகவும் இருக்கிறார். முதலில் மென்பொருட்களை பயன்படுத்த அவர் சிரமப்பட்டாலும் அவர் விரைவாக அடிப்படைகளை கற்றுக்கொண்டார். ஓகே, அப்படி இருந்தாலும் நீங்கிறத கற்றுக்கொண்டாலும் சொல்லுங்கள், எப்படி ஒரு சென்டென்ஸ்? தோ முதலில் அவர் மென்பொருளை பயன்படுத்த சிரமப்பட்டாலும், he struggled, அவ்வளோதாங்க. தோ he struggled, எது கூட? சாஃப்ட்வேர் கூட, வித் சாஃப்ட்வேர் அட் ஃபர்ஸ்ட், முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், he பாருங்க, he quickly, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமே, அவர் தான் வேகமாக படிச்சுக்கிறாச்சே, டக்கு டக்குன்னு படிச்சிருவாருன்னு சொன்னோம்ல. he quickly learned all the basics. பாருங்க, though he struggled with the software at first, he quickly learned all the basics. ஸ்டார்டிங்கில் அவர் ரொம்ப சிரமப்பட்டாலும் சீக்கிரம் என்ன பண்ணிட்டார்? பேசிக்ஸை கற்றுக்கிட்டாரு. அவருக்கு இன்னும் நிறைய பொறுப்புகளை கொடுக்கலாம் என்று மேலாளர் கூறினார். கவனிக்கணும், மேலாளர் கூறினார். என்னன்னு சொன்னார்? அவருக்கு இன்னும் அதிக பொறுப்புகளை நாம் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறார்? தன்னுடைய மனம் வந்து சொல்கிறார். ரொம்ப சிம்பிள். the manager said, அவ்வளோதான். மேனேஜர் செட்டுன்னு சொல்லிட்டு கொட்டேஷனுக்குள்ளே எழுதணும். இது ஒன்று தான் நான் கொட்டேஷனில் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒருத்தங்க என்ன சொன்னாங்களோ அதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, he said அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்களோ அவங்களோட நேமை முன்னாடி போட்டுட்டு, செட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு, அதற்கடுத்து ஒரு கொட்டேஷன். அந்த கொட்டேஷனுக்குள்ளே அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எழுதணும். அவங்க என்ன சொன்னாங்க? அவருக்கு இன்னும் அதிக பொருட்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எழுதலாமா? the manager said, let's, இங்கே தான் நம்ம லெட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், let's give him more responsibility. அவருக்கு என்ன பண்ணலாம்? அவருக்கு இன்னும் அதிக பொறுப்புகளை கொடுக்கலாம். let's give him more responsibility. நாங்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டோம். ரொம்ப சிம்பிள். we all agreed to it. ஓகே, அனைவரும் ஏற்றுக்கொண்டோம். we all agreed to it. we are all சொல்லக்கூடாது. we are all agreed to it சொன்னால் தப்பு. we all agreed to it. இதனால் மிகவும் அனுபவமிக்க குழு உறுப்பினர்கள் கூட ஆச்சரியப்பட்டனர். எல்லாருமே ஓகே, அவர்கள் கூட என்ன ஆகிட்டாங்க? இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, ஷாக் ஆகிட்டாங்க, எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். எழுதலாங்களா? ஈவன் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு, பாருங்கள், மிகவும் அனுபவமிக்க குழு உறுப்பினர்கள். ஓகே, ஈவன் த மோஸ்ட்
experienced team members அவ்வளோதாங்க. experienced team members were shocked. Full stop. Even the most experienced team members were shocked. Even the most experienced team members were shocked. Simple. எல்லாமே பாருங்க, உங்களுக்கு தெரியாத சென்டென்ஸ் எதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். கடகடன்னு சொல்லுங்கள், நம்ம எழுதின சென்டென்சஸ் எல்லாம். என்னது? ஃபஸ்ட்டு, our new colleague is really working hard and I think he must be a very fast learner. Since he joined us 2 weeks ago, he has already completed several tasks, several projects. He might have a lot of prior experience, but he is incredibly focused. Though he struggled பொண்ணுங்க, பாஸ்டில் தானே, ஓகே. Though he struggled with the software at first, he learned all the basics very quickly. ஓகே, கொஞ்சம் மாற்றிக்கலாம். இந்த quickly அந்த மாதிரி வார்த்தையில் நீ கொஞ்சம் மாற்றிக்கலாம். பாருங்கள், he learned quickly, இல்லாட்டி he quickly learned all the basics. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றி கூட சொல்லிக்கலாம். ஆனால் முழு சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ணிடணும்? மேக் பண்ணிடணும். அடுத்து, the manager said, let's give more responsibility. We all agreed to it. Even the most experienced team members were shocked. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாம் கடந்த 19 நாட்களில் படித்த டாபிக்ஸ். என்ன சொல்கிறதுங்க, ஒரு முக்கியமான ஒரு பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸை வச்சு இவ்வளோ பெரிய வீட்டையே நம்ம கட்டியிருக்கோம். இந்த மாதிரி தானே நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷன்லேயும் பேசுவோம். அப்போ உங்களுக்கு ஒன்று புரியுதுங்களா? இந்த டாபிக்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் எனஃப் டு கம்யூனிகேட் வித் பீப்புள். மோர் தென் எனஃப். ஆனால் என்ன, இதெல்லாமே எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட சூட்சமே இருக்குது. நம்மளோட கிளவர்னஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இதை எங்கே யூஸ் பண்ணணும், எந்த சென்டென்ஸ் எங்கே போடணும், எப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்மளால் சொல்ல முடியுது, சென்டென்ஸ் சொல்ல முடியுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா? அங்கே தான் நம்மளோட லாங்குவேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சினாரியோஸ்க்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த வெறும் 20 டேயில் என்ன நடத்தணும் அதை வச்சு நிறைய என்ன பண்ணலாம், சென்டென்சஸை கவர் பண்ணிடலாம். இன்னும் நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு 11 நாள் படிக்க போகிறோம். அதில் இன்னும் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பேன். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை இன்னுமே பலப்படுத்தும். உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இப்போவே பாருங்கள், இந்த 19 லெசனுக்கே நல்ல கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி இங்கிலீஷில் நம்மளால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு தெரியும் பொழுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் நீங்கள் இன்னுமே நல்லா பூஸ்ட் ஆகி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அண்ட் உபயோகமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் அட் த சேம் டைம் இன்னும் 19 நாள் அந்த கோர்ஸை படிக்காமல் கூட இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருந்தீங்கனாலும் கூட இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நடத்தின சப்ஜெக்டையும் நீங்கள் இந்த பர்டிகுலர் வீடியோ மூலமாக ரிவிஷன் பண்ணியிருக்கலாம். சிம்பிள். சரிங்களா? அதனால் ஐயோ அந்த டாபிக் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா எங்கேயும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் படிக்கணும்னா படிச்சுட்டு வந்துடுங்க, தப்பு இல்லை. ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இதான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாப்பிக்கில் ஒரு புது சூப்பரான ஐடியா வந்து என்ன பண்ணுறேன், நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம படித்த எல்லாத்தையுமே இந்த கிளாஸில் எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணமோ அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டுருங்க. நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.